ஒரு பெரிய அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்டோடைய 3வது மாடியில ஒருத்தர் இருக்காரு. அவரு சிஸ்டம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு தான் டக்கோயா. இவர் ஒரு வெப் டிசைனர். இப்ப கூட சிஸ்டம்ல ஏதோ ஒரு கிளையண்ட்டுக்காக வெப்சைட்டை தான் அவரு டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டக்கோயா வந்து சரியான சோம்பேறி. இவர் அவ்வளவா சம்பாதிக்கிறதுலாம் கிடையாது. ஆனா இருந்தாலும் இந்த வேலையை ரொம்ப சந்தோஷமா செய்யறாரு. ஏன்னா கிளையண்ட் அவங்க வெப்சைட்டை பத்தின டீடைல்ஸ் சொல்லுவாங்க, இவர் வீட்ல இருந்தே வேலை செய்வாரா, அதனாலயே இந்த வேலை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அந்த மாதிரி டக்கோயா சிஸ்டம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அவரு வீட்டுடைய டோரு மெதுவா ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அங்க இருந்து யாரோ வராங்க. டக்கோயா பின்னாடி வந்து டக்குன்னு கைய வைக்க டக்கோயா பயந்து திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அது டக்கோயாவுடைய வைஃப் தான். எனக்கு ரொம்ப பசிக்குது, என்னடி வாய்ஸ் இது, திடீர்னு பின்னாடி வந்து இப்படி பயமுறுத்துற அப்படின்னு டக்கோயாவும் அவரோட வைஃபை திட்டுறாரு. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது. டக்கோயாவுடைய வைஃப் வந்து ஒரு ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறாங்க. பகல் ஃபுல்லா அவங்க அங்க வேலை செய்வாங்க, நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. இங்க நம்ம டக்கோயா அப்படியே ஆப்போசிட், தலைவர் நைட்ல தான் வேலையை செய்ய ஆரம்பிப்பாரு. சோ வைஃபும் டக்கோயாவை பார்த்து, இங்க பாருடா எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குதுன்னா போய் சாப்பிடு. டேய் மறந்துட்டியா, இன்னைக்கு நீ தானே டின்னர் சமைக்கணும். ஐயோ ஆமால, நான் சுத்தமா மறந்துட்டேனே. அட பாவி, நான் கொலை பசியில வந்திருக்கேன்டா, நீ ஏதாவது ஆக்கி வச்சிருப்ப சாப்பிடலான்னு. இந்த மாதிரி பண்ணிட்டியா டக்கோயா? சரி நீ ஒன்னும் கவலைப்படாத, ஏதாவது ஃபுட்டை நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன், சீக்கிரமா வந்துடும். நீ போயிட்டு குளிச்சிட்டு வா, அதுக்குள்ள ஃபுட் ரெடியா இருக்கும். சரியா? சரி ஓகே, எனக்கு சாப்பாடு சீக்கிரம் வரணும் அப்படின்னு வைஃபும் குளிக்கிறதுக்கு போயிடுறாங்க. எங்க டக்கோயாவும் போனை எடுத்து ஃபுட்டை டெலிவரி பண்ணலான்னு ரெடி ஆகுறாரு. ஜப்பான்லயே ஃபேமஸான ஒரு ஃபுட் டெலிவரி ஆப், அதுல ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா நிறைய பேர் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. சோ உங்களோட டெலிவரி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எது லேட் ஆகுமா? இவ வேற கொலை பசியில இருக்காளே. சரி வேற ஏதாவது டெலிவரி ஆப் இருக்கான்னு பாக்கலான்னு டக்கோயாவும் தேடுறாரு. நிறைய ஆப்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஆப் ஒண்ணு, அந்த ஆப்போட பேரு ஓட்டோடோ கேமோனோ. நம்ம டக்கோயாவும் என்ன ஆப் இது புதுசா இருக்கே அப்படின்னு அந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷனை பார்த்தா, நீங்க ஆர்டர் பண்ணா 2 செகண்ட்ல டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா டெலிவரி சார்ஜஸ் மட்டும் 800 yen, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஆனா 2 செகண்ட்ல டெலிவரி பண்ண முடியுமா? ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோ? நம்ம வைஃப் வேற சாப்பாடு சீக்கிரம் வேணும்னு சொல்றா. சரி ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றாரு. சோ இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ண உடனேயுமே அந்த ஆப்போடைய லோகோ அப்படியே ஆடுது. வெல்கம் டு ஓட்டோடோ கேமோனோ அப்படின்னு சொல்லுது. சோ டக்கோயாவும் நம்பிக்கையே இல்லாம தான் அந்த ஆப்ல 2 சீஸ் பர்கரை ஆர்டர் பண்றாரு. பார்த்தா பில் அமௌண்ட் வந்து 2200 yen. அதான் டெலிவரி சார்ஜஸ் மட்டுமே 800 yen போட்டிருக்காங்க. சோ டக்கோயாவும் கண்டிப்பா இது ஸ்கேம் தான், சரி ஆர்டர் பண்ணுவோன்னு கிளிக் பண்றாரு. ஆர்டரும் பிளேஸ் ஆகுது. அடுத்த 2 செகண்ட் கழிச்சு அவர் வீட்டுடைய காலிங் பெல் அடிக்குது. அடங்கொப்பத்தா, என்னடா இதுன்னு டக்கோயாவுக்கு எதுவும் புரியல. நம்ம இந்த அபார்ட்மெண்டோடைய 3வது மாடியில இருக்கோம். மாடி படிக்கட்டு ஏறி வர்றதுக்கே 1 நிமிஷம் ஆகும், எப்படி 2 நிமிஷத்துல வந்திருப்பாங்க? வேற யாராவது இருக்கும், டெலிவரி ஆளா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு டோர் ஓபன் பண்ணா ஒரு அழகான குட்ட பாவாடை போட்ட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கையில இவர் பண்ண ஆர்டர் இருக்கு. சார் உங்களோட ஆர்டர் வந்துருச்சு, இந்தாங்க. இல்ல ஏங்க, நான் இப்பதான் ஆர்டர் பண்ணேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. அதுதாங்க எங்க ஆப்போடைய ஸ்பெஷாலிட்டியே. இந்த அளவுக்கு ஸ்பீடான டெலிவரிக்காக தான் உங்ககிட்ட டெலிவரி சார்ஜஸ் நாங்க வாங்கியிருக்கோம். சந்தோஷமா சாப்பிடுங்க, அதே நீங்க ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க பொருளை ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம டக்கோயா ஷாக்லயே அப்படியே உள்ள வராரு. அந்த ஆர்டரை பிரிச்சு பாக்குறாரு. உள்ள இருக்கிறது உண்மையிலே பர்கர் தானே பார்த்தா இவர் ஆர்டர் பண்ணதுதான் அப்படியே கொடுத்திருக்காங்க. இப்படி 2 செகண்ட்ல டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு குழப்பத்திலேயே அவர் இருக்காரு. இங்க குளிச்சுட்டு ஒய்ஃபும் வராங்க. என்ன டக்கோயா ஆர்டர் பண்ணிருக்க மாட்டியே? அட பாவி, எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல ஆர்டர் பண்ணி டெலிவரியே பண்ணிட்டாங்களா? சூப்பர்ரா. இல்ல இது பழைய பர்கரா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு இவர் சொல்றது கூட கேட்காம வைஃப் அந்த பர்கர் எடுத்து சாப்பிடுறாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு, நான் சாப்பிட்ட பர்கர்லயே இதுதான் நம்பர் 1 தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வைஃப் அவங்க அழகை இன்னும் அதிகப்படுத்துறேன்னு முகத்துல என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க. நம்ம டக்கோயாவும், இங்க பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், ஏதோ ஒக்கோடோமோக்கோமோ ஏதோ ஒரு பேர்ல ஒரு ஆப் ஒண்ணு இருக்கு. அந்த ஆப் வந்துட்டு நம்ம எது ஆர்டர் பண்ணாலும் 2 செகண்ட்ல டெலிவரி பண்ணிடுறாங்க. ஏண்டா டேய், நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து டைம்னா என்னன்னு கூட தெரியல. ஆனா நான் உண்மையா தான் சொல்றேன், ஆர்டர் பண்ணி பட்டன் அழுத்தின உடனே காலிங் பெல் சவுண்ட் கேட்டுது, நீ சும்மா உருட்டுறப்பா அப்படின்னு டக்கோயாவுடைய வைஃப் வந்து அவங்க ஒரு பாடி லோஷனை யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தா அந்த டப்பா காலியா இருக்கு. ஏய் டக்கோயா பாரு, என் பாடி லோஷன் காலி ஆயிடுச்சு, நைட்டு தூங்கும் போது அதை பூசிக்கிட்டு தானே நான் தூங்குவேன், நான் சொல்றத நீ நம்பவே இல்லல, இப்ப இந்த பாடி லோஷனை நான் ஆர்டர் பண்றேன், 2 செகண்ட்ல வரும் பாக்குறியா அப்படின்னு டக்கோயாவும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அந்த பாடி லோஷனை ஆர்டரை பிளேஸ் பண்ண அடுத்த 2 செகண்ட்லயே காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. சோ வைஃபும் ஷாக் ஆகுறாங்க. யாராதுன்னு வெளியே போய் பார்த்தா அதே டெலிவரி பொண்ணு தான். ஆர்டர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இந்தாங்க உங்களுடைய பாடி லோஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. டக்கோயாவுடைய வைஃபும் பாடி லோஷன் தானு செக் பண்றாங்க. பார்த்தா அதே பாடி லோஷன் தான். இவங்களால சுத்தமா எதையும் நம்பவே முடியல. சோ வீட்டுக்குள்ள வந்துட்டு டக்கோயாவுடைய வைஃபும், ஏண்டா டே என்னை ஏமாத்தணும்ன்றதுக்காக அந்த பொண்ணை ரெடி பண்ணி சீக்கிரமா டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு சீனை போடுறியா? எனக்கு அந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியாது, சத்தியமா அந்த ஆப்ல நம்ம எது ஆர்டர் பண்ணாலும் 2 செகண்ட்ல வந்துருது, உன்னை நான் நம்புற மாதிரி இல்ல, சரி அதை என்கிட்ட கொடு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இவங்க அந்த ஆப்பை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க ஆர்டர் பண்ண அடுத்த 2 செகண்ட்லயே டெலிவரி வந்து
வந்துருது. டாய்லெட் பேப்பர், கோட் சூட், ஷூ அப்படின்னு இஷ்டத்துக்கு என்னென்னமோ ஆர்டர் பண்றாங்க. அதே டெலிவரி பொண்ணு தான் பொட்டி பொட்டியா கொண்டு வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் அமெரிக்கால விக்கிற ஒரு ஃபுட் இன்னும் ஜப்பான்ல ஓபன் பண்ணவே இல்ல. அந்த ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. அதுவும் 2 செகண்ட்ல வீட்டுக்கு வந்துருது. டொகோயோவுடைய ஒய்ஃப் அதை சாப்பிட்டு வேற லெவல்ல இருக்கு. இவ ஒருத்தி சாப்பிட்டு உம்முன்றா. இங்க பாரு, இந்த டெலிவரி ஆப்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு மனுஷனாலையும் இவ்வளவு ஃபாஸ்டா டெலிவரி பண்ணவே முடியாது. அதுவும் ஒவ்வொரு தடவையும் அதே பொண்ணு தான் வந்து நமக்கு டெலிவரி பண்றா. அதோட இந்த விஷயத்தை நோட் பண்ணியான்னு டோருக்கு வெளியே கூட்டிட்டு போய் காட்டுறாரு. இந்த லைட் ஆன்ல தானே இருக்கு, ஆனா அந்த பொண்ணு டெலிவரி பண்ணும்போது மட்டும் அது ஆஃப்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இது சம் கைண்ட் ஆஃப் டெலிபோர்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? இதை கேட்ட ஒய்ஃபும் இங்க பாரு, அது என்னவா வேணா இருக்கட்டும், இப்பொழுதைக்கு நம்ம அதனால என்ன பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். இது கடவுள் கொடுத்த ஒரு gift மாதிரி. சோ அந்த ஆப்பை கொடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டொகோயோவுடைய ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு $1 மில்லியன் என் பணம் வேணும் அப்படின்னு போட அந்த ஆர்டர் அவங்க பிளேஸ் பண்ணும்பொழுது இவங்க $1 மில்லியன் பிளஸ் 800 டெலிவரி சார்ஜஸ் கட்டினாதான் $1 மில்லியன் பணமே வருமா? ஐயோ அப்படின்னா அந்த ஆப்ல நம்ம பணத்தை கேட்கறது வேஸ்ட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்தது டொகோயோவுடைய ஒய்ஃப் ஒரு பெரிய புதையல் வேணும்னு டைப் பண்றாங்க. ஆனா அது எரர்னு வருது. ஏன்னா என்ன புதையல்னு ஸ்பெசிபிக்கான பேரோட போடணும் அவங்க. சரி இத பாரு அப்படின்னு அடுத்தது டெலிபோர்டேஷன் டோர் அப்படின்னு போடுறாங்க. அத நம்ம டோரிமான் கிட்ட இருக்கும்ல, எனிவேர் டோர், அந்த மாதிரி ஒரு டோரை ஆர்டர் போடலான்னு பார்த்தா அந்த ஆப்ல அந்த மாதிரி டோரே இல்லையா. டொகோயோவுடைய ஒய்ஃபும் நல்லா யோசிச்சு பிடிச்சிட்டேன், நம்ம வெட்டிங் ரிங்க போன வருஷம் நீ தொலைச்சல, அதே மாதிரி ஒரு வெட்டிங் ரிங் ஆர்டர் பண்ணா அப்படின்னு அந்த ஆப்ல டொகோயோ போன வருஷம் வெட்டிங் ரிங்க தொலைச்சிட்டான். அந்த வெட்டிங் ரிங் வேணும் அப்படின்னு டைப் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணா ஆர்டர் பிளேஸும் ஆகுது. இவங்க அந்த ரிங்குக்கெல்லாம் காசு தர தேவையில்ல, ஜஸ்ட் அந்த டெலிவரி காசு 800 yen மட்டும் கொடுத்தா போதும். ஆனா அந்த ரிங்கோட விலை நல்லா அதிகமாச்சே, என்ன இவங்க ஃப்ரீயா டெலிவரி பண்றாங்கன்னு புரியல உங்களுக்கு. ஆர்டரை பிளேஸ் பண்ண அடுத்த 2 செகண்ட்லயே அந்த டெலிவரி பொண்ணு வந்து இந்தாங்க உங்களோட ஆர்டர்னு அந்த ரிங்க கொடுக்குறாங்க. அதை வாங்கி கொண்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போதுதான் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன அந்த ரிங் மாதிரி எல்லாம் கிடையாது. டொகோயோவுடைய அதே ரிங் தான், காணாம போன ரிங்கையே கொண்டு வந்திருக்காங்க இவங்க. அதோட டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தான் கேட்டாங்களே தவிர இந்த ரிங்குக்குன்னு தனியா காசு எதுவும் கேட்கல. ஏன்னா ஆல்ரெடி இந்த ரிங் நம்ம டொகோயோவுடைய ரிங் தானே, அதனாலதான் அதுக்கு காசே தேவையில்லை. உடனே டொகோயோ போயிட்டு போர்டுல நம்மளுடைய காணாம போன பொருட்களை கூட இந்த ஆப்ல நம்மளால கேட்க முடியும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. டொகோயோவும் அவரோட ஒய்ஃபும் இந்த ஆப்புக்கு அடிக்டாவே ஆயிட்டாங்க. அதுவும் அந்த ஒய்ஃப் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டாக வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டாக் எங்க வீட்டை விட்டு எங்கேயோ ஓடி போச்சு, திரும்ப வரவே இல்லை. அந்த டாக நான் ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு ஆர்டர் பண்ண அந்த ஆர்டரும் பிளேஸ் ஆகுது. ஜஸ்ட் 800 yen கொடுத்தா போதும், டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தான். அந்த ஆர்டர் பிளேஸ் பண்றாங்க. 2 செகண்ட்லயே ஒரு பொட்டில கொண்டு வந்து அந்த டெலிவரி பொண்ணு கொடுக்குறாங்க. என்னது என் டாக பொட்டில கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு எடுத்து ஓபன் பண்ணா அந்த டாகோடைய எலும்பு சாம்பல் தான் இருக்கு. நம்ம டக்குவாவும் புரிஞ்சுக்கிறாரு, ஆமா எப்படியும் 10 வருஷம் ஆயிடுச்சு, அந்த டாக் இறந்து போயிருக்கோம்ல, அதான் எலும்பு மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒய்ஃப் அந்த மொபைல் போன்ல என்னோட டாக் உயிரோட இருக்கிற கண்டிஷன்ல வேணும் அப்படின்னு ஆர்டர் பிளேஸ் பண்ண அதுவும் பிளேஸ் ஆகி அந்த டெலிவரி பொண்ணு அந்த டாக உயிரோட கொண்டு வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக் எப்படி இருந்ததோ அப்படியே. அதை பார்த்து ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க ஷாக்ல இருக்கிறது நம்ம டக்குவா தான். அப்படின்னா இறந்து போன அழிஞ்சு போன பாஸ்ட்ல இருந்த ஒரு பொருளை கூட நம்மளால ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது, டக்குவாவுடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிடல்ல வேலைக்கு போறாங்க. அங்க ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவர் டிஸ்சார்ஜ் ஆக போறாரு போல. அந்த இடம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காரு. சார் நீங்க என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து ஒரு வாட்ச்மா. ஆனா சார் நீங்க இங்க அட்மிட் ஆகும்போது உங்ககிட்ட எந்த ஒரு வாட்சும் இல்லையே. ஓ அப்படியா, அப்படின்னா நான் அதை தொலைச்சிட்டேனா? சரி ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது புது வாட்ச் வாங்கிக்கோங்க. அது ஒன்னும் சாதாரண வாட்ச் கிடையாது, என்னோட ஒய்ஃப் எனக்கு கொடுத்தது. காசு பணத்தை வச்சு நம்மளால பொருளை வாங்க முடியும், இறந்து போனா என்னோட ஒய்ஃபை திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு சொல்லதான் எங்க டக்குயாவுடைய ஒய்ஃபுக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த ஒய்ஃபுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, ஆனா என்ன உடம்பு முடியாம அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த ஆப்ல தான் எதை ஆர்டர் பண்ணாலும் 2 செகண்ட்ல வந்துரும்ல. இறந்து போன என்னோட அம்மாவையும் ஆர்டர் பண்றேன்னு ஆர்டர் போட ட்ரை பண்றாங்க. இதை டக்குயாவும் பார்த்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதனால ப்ராப்ளம் ஏதாவது வந்துற போது, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி என்னோட அம்மாவை நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்டரை பிளேஸ் பண்றாங்க. பார்த்தா 160 மில்லியன் yen கொடுக்கணும். அவ்வளவு பணத்தை இவங்க கட்டினாதான் அம்மா திரும்ப வருவாங்க போல. எங்க ஒய்ஃபுக்கும் எதுவும் புரியல, அவங்க என்னோட அம்மா தானே, எதுக்கு காசு? அவதான் டக்குயாவும் சொல்றாரு, ஒருவேளை அவங்க லைஃப் லாங் சம்பாதிச்ச பணம் தான் அவங்களுடைய மதிப்பு. இப்ப உங்க அம்மா வர வைக்கணும்னா நம்ம சேர்த்து வச்ச எல்லா பணமும் செலவு பண்ற மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஒரு சொல்ல, பணம் போனா போகட்டும், எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும்னு இவங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிடுறாங்க. பிளேஸ் பண்ணி 2 செகண்ட்ல எப்பவுமே காலிங் பெல் அடிக்கும்ல, பார்த்தா காலிங் பெல் எதுவும் அடிக்கவே இல்ல. அந்த ஆப்ல வந்து எரர் அப்படின்ற மெசேஜ் வருது. இதை பார்த்து டக்குயாவுடைய ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன ஆச்சு, எல்லாமே டெலிவரி பண்ணாங்க, எங்க அம்மாவை பண்றதுக்கு என்னன்னு திரும்ப திரும்ப பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா டெலிவரி எரர்னே வருது. அடுத்த நாள் ஆகுது, நம்ம டக்குவா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இன்டர்நெட்ல ஒரு நியூஸ் வந்தது, ஒரு லேடி வந்து ஒரு பேஸ்பால் பிளேயரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அவருடைய சொத்து மதிப்பு வந்து 100 மில்லியன் yen. சரின்னு டக்குவாவும் உயிரோட இருக்கிற அந்த பேஸ்பால் பிளேயரை ஆர்டர் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பார்க்கலான்னு ஆர்டர் பண்றாரு. ஆர்டரும் பிளேஸ் ஆகுது. 3.25
பில்லியன் என்ன பே பண்ணா அவரை நம்மளால வாங்க முடியும். ஏன் ரேட் அதிகமா இருக்குன்னா உயிரோட இருக்கிறவங்களை நம்ம ஆர்டர் பண்ணும் பொழுது அவங்களோட சொத்து மதிப்பை விட 40 மடங்கு எக்ஸ்ட்ராவா நம்ம பே பண்ணணுமா. எப்படின்னு டக்குவா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க அவரோட ஒய்ஃப் வராங்க. இங்க பாரு, இதுக்கு மேல இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல அவரும் ஓகேன்னு சொல்றாரு. இப்படியே ஒரு மாசங்கள் கடந்து போகுது. நம்ம டக்குயா சினிமா தியேட்டர்ல இருக்காரு. வேலையை முடிச்சுட்டு அவரோட ஒய்ஃபும் வரேன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா ஒர்க் முடிக்க லேட் ஆயிடுச்சு போல வந்துகிட்டு இருக்காங்க. இவரும் கால் பண்ணி என்ன ஆச்சு, படம் ஆரம்பிச்சிருவாங்க, நானும் சீக்கிரம் வரலாம் தான் ட்ரை பண்றேன், என்னால முடியலையே, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்ல டொக்கையாவுக்கு இப்பதான் ஒரு யோசனை வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்புக்காரங்க வந்து டெலிபோர்டேஷனை தான் யூஸ் பண்றாங்க. நம்ம ஒய்ஃப் கரெக்டான நேரத்துக்கு மூவியை பார்க்க வரணும், நம்ம ஒய்ஃபே இதுல ஆர்டர் பண்ணா உடனே கொண்டு வந்து விட்டுருவாங்கல்ல அப்படின்னு அவரோட ஒய்ஃப் ஆர்டர் போடுறாரு. காசு எதுவும் தேவையில்ல, ஜஸ்ட் டெலிவரி சார்ஜ் 800 எண்ணு மட்டும் கொடுத்தா போதும். ஆர்டர் பிளேஸ் பண்றாரு. டக்குன்னு அங்க இருக்கிற டோர் ஓபன் பண்ணி ஆப்பை யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்தாங்க உங்க டெலிவரி அப்படின்னு சொல்ல அங்க அவரோட ஒய்ஃப் வந்து நிக்கிறாங்க. நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமா எதுவும் புரியல. அப்புறம் தான் இவர் விஷயத்த சொல்றாரு. ஒய்ஃப் கடுப்பாகுறாங்க. இங்க பாரு, நீ அந்த ஆப்பை யூஸ் பண்ணாதன்னு சொன்ன, ஆனா இப்ப அதை நான் யூஸ் பண்ணதுனால தானே நீ சீக்கிரமா வந்தா அந்த மூவியையும் நம்ம பார்த்தோம். நான் அதுக்காகலாம் ஒன்னும் கோவமா இல்ல, வேற எதுக்கு கோவமா இருக்க? நான் என்ன ஒண்ணுத்துக்கும் உதவாக்கறையா? டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தான் எனக்கா? ஏன் நான்லாம் சம்பாதிக்கலையா? ஆனா அது வந்து என்னவா இருக்கும்னா, நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லப்பா, நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம், அதனாலதான் எனக்கு ஃப்ரீயா காமிச்சது போல. நீ ஆர்டர் பண்ணாலும் எனக்கு டெலிவரி சார்ஜ் மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு இவங்க பேசும்போதுதான் ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆப்பை இப்பதான் பிரயோஜனமாவே யூஸ் பண்றாங்க. டக்குவாவுடைய ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்சு அங்க இருந்து ட்ரெயின்லாம் பிடிச்சி ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவாங்க. ஆனா இப்ப வேலையை முடிச்ச உடனேயுமே இவர் ஆர்டர் பண்றாரு, டக்குன்னு வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதனால ஒய்ஃப் வந்து டயர்டே ஆக மாட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாலியா அவங்க வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தாங்கன்னா நம்ம டக்குவா வராம சீன் போடுவார்ல, அப்ப டக்குவாவை ஆர்டர் பண்ண வேற வழியே இல்ல, அவர் அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அதே டெலிவரி பொண்ணு தான் டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு மேடம் உங்களோட டெலிவரின்னு நம்ம டக்குவா அங்க வராரு. இப்படியே அந்த ஆப்பை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப வேகமா போறதுக்கு ஒரு டெலிபோர்டேஷன் டிவைஸா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இவங்க ஃபாரின் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தா ஃபிளைட் டிக்கெட் மட்டுமே 2 பேருக்கும் சேர்த்து 60,000 எண் ஆகும். அதனால டக்குயா மட்டும் 30,000 எண்ணெய் செலவு பண்ணி ஃபிளைட்ல அவரு ஃபாரினுக்கு போயிடுவாரு. அங்க இருந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாரு. வெறும் 800 எண்ணில் அவரோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி வந்துருவாங்க. அதனால இவங்க நிறைய பணத்தை மிச்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியாவும் ஊரை சுத்துறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு தாத்தா வந்து வாட்ச் காணும்னு தேடிக்கிட்டு இருந்தாருல, அந்த வாட்சையும் ஆர்டர் பண்ணி அந்த தாத்தா கிட்ட கொடுக்க அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இதே வாட்ச் தான் என் ஒய்ஃப் கொடுத்ததுதான், இது எப்படி இதை கண்டுபிடிச்ச? அது நீங்க சொன்னதை வச்சு நான் தேடி பார்த்தேன், கிடைச்சது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் இவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஆனா அன்னைக்கு கூட ஒய்ஃப் வேலைக்கு தான் போயிருக்காங்க. ஆனா 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இங்க வீட்டுல டக்குயா என்ன பண்றாருன்னா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அவரோட ஒய்ஃப் வந்த உடனே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க ஆளையே காணோம். சரின்னு இவரும் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு, இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி, 7 மணிக்கு வரேன்னு சொன்ன ஆளையே காணோம். ஆனா இப்பதான்ப்பா வேலை முடிஞ்சது, வந்துகிட்டு இருக்கேன் நானு. எங்க பாரு, நீ பண்ற எதுவும் சரியே இல்லை, இன்னைக்கு நான் வேலைக்கே போகாதன்னு சொன்னேன், ஆனா அதை மீறி வேலைக்கு போய் இப்ப பாரு லேட் ஆகிருக்க, எவ்வளவு முக்கியமான நாள் இது. அட சரி கோச்சிக்காதப்பா, சரி சரி நீ கிளம்பி இங்க வா, இங்க ஒரு பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க நம்ம டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு ஒய்ஃப் கூப்பிட, நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா, நான் வீட்டுல எவ்வளவு பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா, ஒழுங்கா நீ வீட்டுக்கு வா. அதெல்லாம் முடியாது, பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம், நீ வரியா வரலையா? நான்லாம் வரல, நீ வீட்டுக்கு ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. டக்குயாவுடைய ஒய்ஃபும் என்ன ஓவரா பண்றான், அதான் நம்ம கிட்ட இருக்க ஆப், அதுல ஆர்டர் போட்டா உடனே வந்துட போறான், அவனை இன்னைக்கு நம்ம பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஹஸ்பண்ட அந்த ஆப்ல ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல அங்க நம்ம டக்குயா இருக்கார்ல, இவளுக்காக வீட்டுல சமைச்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் வேணுமா, அவளை இருடி உன்னை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு வற்புறுத்தி சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு இவரும் அவரோட ஒய்ஃப ஆர்டர் பண்றாரு. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஆர்டர் பண்றாங்க. அதுவும் கரெக்டா ஒரே நேரத்துல ஆர்டரை பிளேஸ் பண்ண 2 பேருமே அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. இப்ப நம்ம டக்குயா ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்காரு, ஒரு பெரிய குடோன் மாதிரி. ஆனா என்ன சீலிங்கு செவருன்னு எல்லா இடத்துலயுமே டோர்ஸா இருக்கு. இது எந்த இடம் அப்படின்னு அவரு புரியாம இருக்கும்போது சடனா ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு அந்த டெலிவரி லேடி வந்து, சார் நீங்க ஆர்டர் பண்ண டெலிவரி வந்துருச்சு அப்படின்னு நம்ம டக்குயாவுடைய ஒய்ஃப கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவங்களும் அந்த இடத்தை பாக்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க. இது என்ன இடம்னு அவங்களுக்கு புரியல. சடனா அந்த டெலிவரி லேடி நம்ம டக்குயாவை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அவரும் தடுக்க ட்ரை பண்றாரு, முடியல. அப்படியே டக்குயாவை ஒரு டோருக்குள்ள அனுப்ப அந்த டெலிவரி பொம்பளை நம்ம புருஷனை எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே அப்படின்னு ஒய்ஃப் பயத்துல இருக்கும் பொழுது இன்னொரு டோர் ஓபன் ஆகி, மேடம் உங்களோட டெலிவரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டக்குயாவை விட்டுட்டு அந்த டெலிவரி பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க. ஏண்டா டக்குயா இங்க என்னடா நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் நீ வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஆர்டர் பண்ண, நானும் நீ பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்னு ஆர்டர் பண்ண, அப்படின்னா நம்ம 2 பேருமே சேம் டைம்ல ஆர்டர் பண்ணதுனால இந்த ஆப்ல கிளிச் ஆகி நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். ஐயோ அப்படின்னா இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்களுக்கு புரியல. அதான் இந்த இடத்துல இவ்வளவு டோர்ஸ் இருக்கே,
அந்த டெலிவரி பண்ற பொம்பளை இந்த டோர் வழியா தான் நம்ம இடத்துக்குலாம் வரா போல அப்படின்னு அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. எல்லாமே லாக்ல இருக்கு. சோ அப்படின்னா இவ்வளவு டோர் இருந்தும் இது வழியா இவங்களால தப்பிக்க முடியாது. சோ டொக்கையோவுடைய ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. நீ ஒன்னும் பயப்படாத, எங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம டொக்கையா அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. அவரும் கால் அட்டன் பண்ண, எங்க பாருடா விஷயம் ரொம்ப ரொம்ப சீரியஸ், என்ன ஏதெல்லாம் கேட்காத, நீ என்ன பண்ற, நான் சொல்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல என்னோட பேரை போட்டு சர்ச் பண்ணி என்ன ஆர்டர் பண்ண நீ. அதே மாதிரியே டொக்கையோடைய ஃப்ரெண்டும் பண்றாரு. டே என்னடா உன்னை ஆர்டர் பண்ணலான்னு போனா 200 மில்லியன் என்ன கேக்குது, இப்ப அதை நான் பே பண்ணுமா, எது அவ்வளவு பணம் கேக்குதானே இவரு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா டொக்கையோடைய ஃப்ரெண்டு வந்து வெளியாளு, அவர் ஆர்டர் பண்ணாருன்னா கண்டிப்பா காசு தான், அதுவும் உயிரோட இருக்கிற ஆளுங்களை நம்ம ஆர்டர் பண்ணும் பொழுது 40 மடங்கு எக்ஸ்ட்ராவா காசு வரும். சோ டொக்கையோ அப்படியே ஷாக்ல இருக்கும் பொழுது அவரோட ஒய்ஃபும் இங்க பாரு, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான ஐடியாவை அந்த ஆப் கிட்டே கேட்போம். ஒரு பேப்பரை நம்ம ஆர்டர் பண்ணலாம், ஆனா அந்த பேப்பர்ல இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி கேட்போம்னு இவங்களும் அதை இன்புட் பண்றாங்க. ஆனா எரர்னு வருது. அவ்வளவுதான், நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு இப்பதான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்களே. வேற வழியே இல்ல, அவங்க இங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 மாசங்கள் கடந்து போகுது. தேவையான பொருள் எல்லாத்தையுமே இவங்க ஆர்டர் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. முக்காவாசி அவங்க வீட்டுல இருந்த பொருள் தான். சோ அதனால வெறும் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தான். சோ இந்த வித்தியாசமான இடத்தையே அவங்க வீடு மாதிரி மாத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டொக்கையாலாம் அவரோட சிஸ்டம், அப்புறம் ஒரு டாக் இருக்கும்ல, அதுன்னு எல்லாத்தையுமே வர வச்சு இங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபுட் ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்றாங்க. அந்த டெலிவரி பொண்ணு வந்து டெலிவரியும் பண்றாங்க. சோ இந்த இடத்துல இவங்க 2 பேரை தவிர அந்த டெலிவரி பொண்ணு தான் வராங்க போறாங்க. சோ டொக்கையாவும் அவங்க ஒய்ஃபும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே நாட்கள் ஓடி ஓடி ஒரு வருஷமே ஆயிடுது. இந்த ஒரு வருஷமா இந்த இடத்துக்குள்ளேயே இருந்து இருந்து மென்டலா இவங்க 2 பேருமே பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டொக்கையாவுடைய ஒய்ஃபோட டாக் இருக்கும்ல, அது சும்மா சும்மா டொக்கையா கிட்ட வந்து கத்துதா. கடுப்பாகி, இங்க பாரு உன் நாய் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ ஆச்சு அந்த நாய் ஆச்சு, நான் உன் முகத்தை பார்க்க கூட விரும்பல அப்படின்னு அவங்க ஒய்ஃப் நெக்கலா பேசுறாங்க. இங்க பாரு, நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் மட்டும் காரணம் கிடையாது, நீயும் தான் காரணம். ஓ நானும் காரணமா, முதல்ல அந்த ஆப்பை யூஸ் பண்ணதே நீதான், எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க கோவத்துல டொக்கையா அவரோட ஒய்ஃபையே அரைஞ்சிடுறாரு. இது வரைக்கும் அவர் அவரோட ஒய்ஃபை அடிச்சதே கிடையாது, இப்ப அடிச்சிட்டாரா அவங்க ரொம்ப சோகமாகறாங்க. டொக்கையாவும் ஃபீல் பண்றாரு. அப்படியே ஓரமா உட்காந்துகிட்டு இருக்கும் போதுதான் அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியாவே தோணுது. வேகமா ஓடி வந்து அவரோட ஒய்ஃப் கிட்ட, இங்க பாரு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள அப்படியே எழுந்து, என்ன வழி, இவ ப்ராப்ளம் என்ன, வெளியே இருந்து யாராலையுமே நம்மள ஆர்டர் பண்ண முடியல, ஏன்னா 200 மில்லியன் டாலர் வேணும். ஆனா நீ நானும் ஆர்டர் பண்ணிக்கும் போது நமக்கு காசே கிடையாது, ஏன், ஏன்னா நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ அதே மாதிரியே ஒன்ன நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மேரேஜ் பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே ஆன்லைன்லயே ஈஸியா பாத்துக்கலாம். சோ ஒன்ஸ் நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அந்த ஆப்பை யூஸ் பண்ண சொல்லி என்ன வெளியே கொண்டு வர சொல்ல போறேன். நானும் அவளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதுனால காசு கிடையாது. சோ ஒன்ஸ் நான் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன், என்ன சொல்ற. இதை கேட்ட ஒய்ஃபும், நீ என்ன ஏமாத்தலான்னு முடிவுக்கு வந்துட்டல, என்ன சொல்ற, நான் எப்ப ஏமாத்தினேன், இங்க இருந்து வெளியே தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி என்ன டைவர்ஸ் பண்ணி வெளியே வேற ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க போற. இங்க பாருமா, நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன், நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இதுதானே, வேற ஏதாவது இருந்தா சொல்லு நீயே. ஒண்ணு வெளியே இருக்கிறவங்க பணத்தை கட்டி நம்மள வெளியே எடுக்கணும், அப்படி இல்லனா இதுதான் ஒரே வழி இப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா அந்த ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளவா நம்பிக்கையே இல்ல. சரி அப்படின்னு சொல்றாங்க. இவர் இந்த டிண்டர் ஆப் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆன்லைன் ஆப் எல்லாம் ஓபன் பண்ணி ஒவ்வொரு பொண்ணுங்களையா பாக்குறாரு. இன்டர்நெட்லயே பேசுறவரு டக்குன்னு ரிங்க காமிச்சு, இங்க பாருங்க நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அப்படி ஆன்லைன்லயே பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும், நம்ம ஆன்லைன்ல தானே பேசிக்கிட்டு இருக்கோம், நேர்ல ஒரு தடவை கூட பார்க்காம எப்படி மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியும், ஐம் சாரின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. இப்படியே எல்லா பொண்ணுங்களும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா மேரேஜ் அப்படின்னா நேர்ல ஒரு தடவையாவது பார்க்கணும்ல, அதனால எல்லாமே சொதப்புது. டொக்கையாவும் அவரோட ஒய்ஃபை பார்க்கலான்னு அப்படியே போறாரு. பார்த்தா அங்க ஒய்ஃபையே காணோம். இந்த இடத்துக்குள்ளதான் இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. உடனே அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணும்போதுதான் அவங்க இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க சொல்றியா, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இவருக்கு ஷாக்கு. நீ எப்படி வெளியே போன அப்படின்னு கேட்க, எனக்கு 200 மில்லியன் என் பணத்தை கொடுத்து வெளியே எடுக்க ஆள் இருக்கு அப்படின்னு சொல்ல, யாரான்னு பார்த்தா இந்த ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிடல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு வாட்ச் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்களே அவரு தான். அவரு நல்ல வசதியானவர் போல, இவங்க வேற ஹெல்ப் பண்ணிருக்காங்களா. சோ அதனால 200 மில்லியன் டாலரை கொடுத்து டொக்கையாவுடைய ஒய்ஃபை அவரு வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு. இதை கேட்ட டொக்கையாவும், அப்ப நீ வெளியே போயிட்ட அப்படின்னா என்னையும் உன்னால வெளியே கூப்பிட முடியும்ல, சீக்கிரமா என்ன கூப்பிடு, இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது. ஐயோ என்கிட்ட 200 மில்லியன் என் பணம் இல்லையே, பணம் எதுக்கு, ஃப்ரீ தானே, வெறும் டெலிவரி சார்ஜஸ் மட்டும் தானே நீ கொடுக்க போற, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா தானே கொடுக்க முடியும் அப்படின்னு இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட உடைக்கிறாங்க. நம்ம டொக்கையாவுடைய ஒய்ஃப் வெளியே போன உடனே டொக்கையாவை டைவோர்ஸ் பண்ணிட்டு அந்த வயசான தாத்தா இருக்காருல பேஷண்ட், அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். சோ இப்ப வெளியாள் ஆயிட்டாங்கல்ல, சோ அதனால என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ண நம்ம டொக்கையாவுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்ப கால் பண்றாரு, ஆனா அவங்க அட்டன் பண்ணவே மாட்டாங்க. இவருக்கு கை கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. உடனே வேகமா அந்த மொபைல் ஆப்பை ஓபன் பண்ணி அவரோட ஒய்ஃபோட நேம் அடிக்கும் பொழுது
இதுக்கு முன்னாடி எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு தானே காட்டும், ஆனா இப்ப 203 மில்லியன் எண் பணம் கட்டினாதான் அவங்கள ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. இவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு நம்ம ஒய்ஃப் நம்மள டைவர்ஸ் பண்ணி ஏமாத்திட்டா அப்படின்னு. அவ்வளவுதான், இப்படியே வருஷங்கள் கடந்து போகுது. டக்குயாவுக்கு தாடிலாம் முளைச்சி ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அவரு பாக்குற ஒரே ஒரு பர்சன் அந்த டெலிவரி பண்ற பொண்ணு மட்டும்தான். அந்த ஒரே இடத்துல இருந்து இருந்து டக்குயாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அந்த டெலிவரி பண்ற பொண்ணோட காலை பிடிச்சி, ப்ளீஸ் இந்த இடத்துலயே இருந்து இருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கு, நான் வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக நீங்க சொல்ற எதை வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு டொக்கையா சொல்ல, அந்த டெலிவரி பண்ற பொண்ணும் டொக்கையா பக்கத்துல வந்து இங்க இருந்து வெளியே போக ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குன்னு ஒரு ஐடியாவா சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த டெலிவரி பொண்ணு மாதிரியே நம்ம டக்குயாவும் ஒரு டெலிவரி பாய் ஆகுறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த டெலிவரி பொண்ணு மாதிரியே 100 கணக்கில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கூடவே ஒரு டெலிவரி பாயா இப்ப நம்ம டக்குயாவும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல வெளியே டக்குயாவுடைய ஒய்ஃப் அந்த வயசான பேஷண்ட் கூட சேர்ந்துகிட்டு சந்தோஷமான லைஃபா வாழ்றாங்க. அவருக்கு இவங்க இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதை நம்ம கிளிக் பண்ணா போதும் 2 செகண்ட்ல வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு. கிளிக் பண்ண உடனே காலிங் பெல் அடிக்குது. டக்குயாவுடைய ஒய்ஃபும் டோரை திறந்து பார்த்தா அங்க இருக்கிறது டக்குயா தான். அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆனா டக்குயாவுடைய முகத்துல வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. மேடம் உங்களோட ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவர் அந்த இடத்துலயே இருந்து அவரோட ஒய்ஃப் வேற அவரை ஏமாத்திட்டாங்கல்ல, அதனால மென்டலா பாதிக்கப்பட்டு வெளி உலகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு இப்ப அந்த ஆப்புக்காகவே முழுசா அந்த டெலிவரி மேனாவே மாறிட்டாரு. இதை டக்குயாவுடைய ஒய்ஃபும் பாக்குறாங்க. அவங்களுக்கு லைட்டா கில்ட்டா இருக்கு, ஏன்னா பண்ண தப்பு எல்லாமே அவங்க தான். அப்படியே அவங்க டக்குயாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது.